மே 9, 2026 மன்னார் வளைகுடா இலங்கை பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கும் சுழற்சி. இதன் காரணமாக இன்று பல பகுதிகளில் கனமழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, தென்காசி, ஆலங்குளம், குற்றாலம் மற்றும் தேனி, கம்பம், போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகள் மற்றும் விருதுநகர், நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் டெல்டா பகுதிகள், அநேகமான பகுதிகள், நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை இருக்க வாய்ப்பு. உட்புற பகுதிகளில் தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை ஆகிய பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பல பகுதிகளில் பதிவாகவும் வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் இந்த சுழற்சி இலங்கை விட்டு நகர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் வந்ததும் மேலும் இந்த மழையின் தீவிரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு தென் தமிழகம் உட்பட இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பல முக்கிய தகவல்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரீல்ஸ் டேப்ல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.